ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லால் சாரோட ஆக்டிங்கில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் டைரக்ஷன்லாம் வந்திருக்க படம் தான் லூசிஃபர் 2 த எம்ப்ரான். இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 hours 59 minutes அண்டு 52 seconds இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் இந்த படத்தில் அப்படி என்ன சில விஷயங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்காங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லூசிஃபர் 1 விட லூசிஃபர் 2 என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பெற போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பிருத்திவிராஜும் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காப்புல. ஸோ மோகன்லால் கூட சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரோட டைரக்ஷனில் ஒரு சைடு ஆக்டிங்கில் அவர் இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புலையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இதில் இன்னொரு ரூமர் என்ன பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2ல் வந்து மோகன்லால் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் இல்லாமல் படம் ஃபுல்லாக வர மாதிரிக்கான ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம டைரக்டர் நெல்சன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மோகன்லால் அடுத்து அவரோட ரிலீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லைனப் வச்சுருக்காப்புல. த்ரிஷம் 3, அப்புறம் மம்முட்டி கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாப்புல. அதை அந்த படம் கூடிய விரைவில் தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிலீஸுக்கு தயாராகலைன்னு சொல்ல, பட் ஷூட்டிங் இது மாதிரி இன்னொரு படத்துக்கான தயாராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஜெயிலர் 2ல் நடிக்கிறாங்க, சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மோகன்லால் அடுத்தடுத்து என்ன படங்களை அவர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புல, ஜெயிலர் 2ல் ஃபுல் ஃபெஸ்டாக அவர் வராப்புலையா இல்லை சின்ன ஒரு ரோல் மட்டும் வர போகிறாப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நெல்சன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரப்போகிற படம் தான் ஜெயிலர் 2. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக இப்போ அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் சிவராஜ்குமாரும் மோகன்லால் சாரும் நடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்த தவிர்த்து ஒரு பிக் ஆக்டர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கில் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அவர் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த படத்தில் பாலையா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சின்ன ரூமர் தான், பட் அஃபீஷியல் கிடையாது. பாலையா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கெஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, பட் அஃபீஷியலாக சொல்லலை. ஸோ மேலும் மேலும் இந்த படத்துக்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலர் 2 இவங்க கேஸ்டிங் பண்ணுற விதமே ரொம்ப கிராண்டாகவே அவங்க கேஸ்டிங் க்ளூவை இப்போ செலக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லுக் டெஸ்டிங் அதுக்கான வேலைகளும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெல்சன் ஜெயிலர் 2 படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எஸ்யூ அருண்குமார் டைரக்ஷனில் ஷியான் விக்ரம் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வீரதீரம் சூரன் பார்ட் 2. இந்த படத்துக்கான இப்போ ரிலீஸ் டேட் வந்து மார்ச் 27 தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரெய்லர்னாவது இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற அப்டேட் பொறுத்து தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ஷியான் விக்ரம்க்கு என்ன மாதிரி ஒரு படமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைகி ஸ்டைலில் இவங்க இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த படத்தை அவங்க எடுத்துருக்கலாம். அந்த ஒரு நாள் நைட்டில் அவங்க நடக்கிற அந்த கதையும் இவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த படம் அவங்க எடுத்திருக்காங்க. ரெஃபரன்ஸ் மட்டும்தான் அந்த ஒரு நாள் நைட்டில் நடக்கிற மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க தவிர்த்து
மற்றபடி எஸ்சி அருண்குமார் அவர் கதைகளை வந்து அவர் சூப்பராக பண்ணியிருக்காப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி டைரக்ஷனில் நயன்தாரா நடிக்க போகிற படம் தான் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2. இந்த படத்தோட பூஜை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 6ஆம் தேதி இந்த படத்தோட பூஜை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னா நயன்தாரா, ரெஜினா, யோகி பாபு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு யார் மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழ்லாம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாப்புல. ஸோ இந்த படத்துலேருந்து கூடிய விரைவில் நிறைய அப்டேட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் மேலும் இந்த படத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மூக்குத்தி அம்மன் 1 வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகலை, அவங்க ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போது கோவிட் டைம். ஸோ அதனால் அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ப்ளஸ் இந்த பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டாக இவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு பேன் இண்டியன் படமாக இது வந்து அமைய போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் மூக்குத்தி அம்மன் 1 விட 2 எப்படி கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரோட நெக்ஸ்ட் மூவிக்கான அப்டேட். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னா டிஜே ஞானவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவர் ஏற்கனவே சூர்யா வச்சு ஜெய்பீம் அப்படி ஒரு படத்தை கொடுத்துருந்தாப்புல, ஒரு ஸ்ட்ராங்கான படத்தை கொடுத்துருந்தாப்புல. ஸோ அதை தொடர்ந்து 2வது முறை இவங்க ஜாயின் பண்ணி படம் பண்ணுறதுக்கான ஐடியாவில் இருக்காங்களா. அதே மாதிரி சூர்யா சார் இப்போ வந்து நிறையா பேர்த்து கூட கதை கேட்டுட்டு இருக்காப்புல, தெலுங்கு டேரக்டர் கூட கதை கேட்டுட்டு இருக்காப்புல, மலையாள டேரக்டர் கூடயும் அவருக்கு கதை கேட்டுட்டு இருக்காப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த டேரக்டரும் ஆட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க வந்து ஐடியா தான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ நம்ம 2 பேர் படம் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க போன வருஷம் படம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிஜே ஞானவேலை பார்த்து அவர்கிட்ட கதை கேட்டு அந்த படம் ஆரம்பித்தது தான் வேட்டையன். ஸோ அதுக்கப்புறம் சூர்யா சார்னால அவர் வந்து வேறு படத்துக்கு இப்போது கான்சென்ட்ரேஷன் பண்ணாப்புல, கங்குவான்னு ஒரு படம். அப்போது அந்த கங்குவா முடிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக தான் இந்த படம் இருந்துச்சு. ஸோ வேட்டையின் ரிலீஸை நீட்டி இதனால் பண்ண முடியாதனால இப்போ இந்த படத்துக்கான ஒர்க்ஸு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மேலும் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா சார் டிஜே ஞானவேல் கூட படம் பண்ண போகிறாப்புல, இல்லை வேறு டேரக்டர் கூட சேர்ந்து படம் பண்ண போகிறாப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதுக்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு அஃபிஷியல் அப்டேட் கிடையாது, சின்ன ஒரு ரூமராக கிளம்பியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்டேட் வரப்போகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கோங்கரா டைரக்ஷனில் எஸ்கே நடித்து வரப்போகிற படம் தான் பராசக்தி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு 25வது படம். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, சிதம்பரம் இந்த மாதிரி பிளேஸில் அவங்க ஷூட்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த படத்துக்கான செகண்ட் ஷூட்டிங் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. அதுக்காக தான் மூவி டீம் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு கிளம்பியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் வந்து ஸ்ரீலங்கா போர்ஷன் பண்ணுறக்காக அவர் ஏர்போர்ட்டில் போன மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ அவர் இப்போ ஸ்ரீலங்காவுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த போர்ஷன்ஸ் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பராசக்தியோட போர்ஷன் முடிச்சுட்டு டேரெக்டாக ஒரு ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் இப்போ மதராசின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காப்புல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி பேலன்ஸ் ஷூட்டிங் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் போர்ஷன்ஸும் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸும் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்களா மூவி டீம். ஸோ இந்த 2 போர்ஷன் அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா டேரெக்டாக இதற்கான எடிட்டிங் ப்ராசஸ் தான் அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த படத்தோட ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இல்லைன்னா விநாயகர் சதுர்த்திக்கு இல்லைன்னா தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு கெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க, பட் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மதராசி, பராசக்தி இந்த 2 படத்தையும் அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்கேக்கு நிறைய லைனப்ஸ் இருக்குது. ரிலீஸுக்கும் சரி, அவர் அடுத்த நடிக்க போகிற படமும் சரி, எல்லாத்துக்கும் அவர் லைனப் வச்சுருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 படத்தையும் அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புல, அடுத்த படத்துக்கான அப்டேட் ஏதாவது வருமா வராதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் அஜித் சார் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டுக்குள்ளே இல்லைன்னா மார்ச் 10க்குள்ளே இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன ரூமர் தான் சொல்லியிருக்காங்க, பட் இது அஃபீஷியல் அப்டேட் கிடையாது. சின்ன ஒரு ரூமர் தான் இப்போ கிளம்பியிருக்கு. அதே மாதிரி மார்ச் எண்டுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மார்ச் 10க்குள்ளே இது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மார்ச் எண்டுக்குள்ளே தான் இந்த ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிவிஎம்மோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை நல்லாவே பண்ணியிருக்காப்லையம்மா. அதே மாதிரி இவங்க ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண வேண்டிய பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜெயில் சீக்வன்ஸில் இருக்க அந்த சாங் தான் இவங்க ஃபஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. ஸோ நான் ஒரு கெஸ்ட் தான் சொல்கிறேன், பட் இது வந்து அஃபீஷியல் கிடையாது. ஆனால் மார்ச் எண்டுக்குள்ளே இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா. அதே மாதிரி இந்த படத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைதில் மூவி மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் இப்போ ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இன்னொரு ரூமர் என்ன கிளம்பிட்டு இருக்குன்னா, இந்த படம் நார்த்து சைட்லேயும் பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளஸ் தேட்டர்லையும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளஸ் தேட்டரில். ஸோ மல்டிப்ளஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க என்ன வீக்கில் அவங்க ஓடிடி இது வாங்கியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 வீக்ஸ் அவங்க சைன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நார்த் சைடில் ரிலீஸ் ஆகுனா 8 வீக்ஸ் சைன் பண்ணால் மட்டும்தான் நார்த் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வரப்போகிற டேஸஸ் என்ன மாதிரி அவங்க பண்ண போகிறாங்க. நார்த்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை நார்த்தில் சிங்கிள் தேட்டரில் தான் மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் குட் பேட் அக்லி என்ன மாதிரி ஒரு படமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் ராஜமௌலியோட இப்போ ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னா மகேஷ் பாபு இந்த படத்தில் நடிக்கிறாப்புல. இது அவருக்கு 29வது படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஜானரில் இந்த படம் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இப்போதைக்கு 3 பேர் இந்த ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா. மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா இந்த ஷூட்டிங்கில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த படம் வந்து இப்போ எங்கே ஷூட் பண்ண போகிறாங்கன்னா ஒடிஷாவில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. அதுக்காக தான் மூவி டீம் இப்போ ஒடிஷாவுக்கு கிளம்பியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களா. அதேமாதிரி எஸ்எஸ் ராஜமௌலி இது வரைக்கும் அவர் எடுக்காத ஒரு ஸ்கிரிப்ட் இந்த படத்தில் அவர் கை வச்சிருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய விரைவில் இந்த படத்துக்கான மேலும் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாப்புல இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நடிக்கிறாப்புலங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ இனிமேல் அவங்க கொடுக்க போகிற அப்டேட் பொறுத்து தான் இருக்குது அவரோட கேரக்டர். அதேமாதிரி பிரியங்கா சோப்ரா கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தில் அவருக்கு மகேஷ் பாபு ஜோடியான கேரக்டர் கிடையாது, ஒரு சப்போர்ட் கேரக்டர் இல்லைன்னா நெகட்டிவ் ஷேட் கேரக்டராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன ஒரு கெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களோட கேரக்டர் என்ன மாதிரி ஒரு கேரக்டராக அவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இண்டியானா ஜோன்ஸ் ஸ்டைலில் இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல எஸ்எஸ் ராஜமௌலி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மகேஷ் பாபுக்கு 29வது படம் என்ன மாதிரி ஒரு படமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது அவரோட SSMB 29 அப்படின்னு ஒரு டைட்டில் இப்போ வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கான டைட்டில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கும் அப்டேட் கூடிய விரைவிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கூடிய விரைவில் அடுத்த அப்டேட் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் FP சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.